தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்ணனோட மரணத்துக்கு பிறகு துரியோதனன் தீராத சோகத்தில் முழுகினான். அவன் நிலைமையை பார்த்துட்டு கிருபர் என்ன சொல்கிறாரு, ராஜ்யத்து மேலே ஆசை வைத்து அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாத்தையுமே பெரும் பாரத்தை யார் மேலே நம்ம சுமத்தணுமோ அவங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் யுத்த காலத்தில் தியாகம் செஞ்சாங்க உயிரை. இனி நீ எதற்காக போர் தொடுக்கிற துரியோதனா, சமாதானமாக பாண்டவர்களோட போய்க்கோ அப்படின்றாரு. நிராசையில் இருந்தால் கூட துரியோதனனுக்கு அது மனசு வரலை, அது யோசனையும் பிடிக்கலை. பேடித்தனத்துக்கு இது சமயம் என்று போர் செய்வது தான் என் கடமை. நண்பர்களும் பந்துக்களும் இறந்து விட்ட பிறகு என் உயிரை நான் காப்பாற்றி கொண்டு தப்பித்து கொள்ளவா? அப்படி செய்தேயானால் உலகம் நிச்சயமான என்ன இகழும். அந்த இகழப்பட்டு பிழைப்பது எந்த சுகத்தை நான் அனுபவிக்க? சகோதரர்களும் பந்துக்களும் மாண்டிவிட்ட பின் ராஜ்யத்தை சமாதானத்தின் பேரில் காப்பாற்றி கொண்டு நான் என்ன அனுபவிக்கப் போகிறேன் துரியோதன் கொண்டோம். இவ்வாறு துரியோதன் சொன்னதை கேட்டு படை வீரர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். துரியோதன் சொல்கிறது சரியான வார்த்தைன்னு எல்லாருமே ஆமோதித்தார்கள். அதன் பேர் என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு சல்லியனை சேனாதிபதியாக்க அழைத்தார்கள். சல்லியன் மகாபலசாலி. அவன் பராக்கிரமம் உயிரிழந்த தலைவருக்கு குறைந்ததல்ல. அவன் தலைமையில் கீழ் பலத்த யுத்தம் மறுபடியும் தொடங்கிற்று. பாண்டவர் பட்சத்திலிருந்து துஷ்டன் முழு பாரமும் வகித்தான். அவன் நேரில் சல்லியனை தாக்கினான். அதுவரை சாந்த உருவாக கொண்டிருந்த துஷ்டன் இப்போது சினம் கொண்டு கோர யுத்தம் நடத்தியது வியப்பாக இருந்தது. வெகு நேரம் சமயுத்தம் நடத்திய பிறகு யுதிஷ்டன் சல்லியன் மேல் சக்தி ஆயுதத்தை ஏந்தி வீசினான். சல்லியன் உயிரிழந்து திருவிழா முடிந்தவுடன் வீழ்ந்து கிடக்கும் துவாஜ ஸ்தம்பத்தை போல தரையில் கிடந்தான். சல்லியனும் இறந்து போனான். இனி ஒருவித பலமும் இல்லை. கௌரவ படைகள் மனக்கலக்கம் அடைந்தன. ஆயினும் எஞ்சிய திருதராஷ்டிர புத்திரர்கள் ஒன்று சேர்ந்து பீமனை 4 பக்கத்திலிருந்து தாக்கினாங்க. அவ்வளோ பேரையும் பீமன் கொண்டான். 13 வருஷம் கோபத்தால் உள்ளம் வெந்த வாயு புத்திரன் இன்று தான் வாழ்க்கையின் பயனை அடைந்தேன் என்று மகிழ்ச்சி அடைந்தான். அதன் பின் சகுனி சகாதேவனை தாக்கினான். கூறிய எஃகு அம்பு ஒன்று செய்து சகாதேவனை குறித்து, மூடனே, நீ செய்த பாவத்தின் பலனை இப்போது அடைவாய் என்று சொல்லி சகுனியின் தலை அறுபட்டு கீழே விடும்பாறு எய்தான். கௌரவர்களின் பாவங்களுக்கெல்லாம் மூலமானது தலையானது அறுபட்டு வீழ்ந்தது என்றார் முனிவர். துரியோதனன் ஒருவன் தவிர எல்லோரும் ஆண்டு விட்டார்கள். சேனையின்றி ரதமின்றி பரிதாப நிலையில் அந்த வீரன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக தன்னந்தனியாக ஒரு தண்ணீர் மடுவை தேடிச் சென்றான். ஒரு மடுவை கண்டான். குளிர்ந்த தண்ணீரில் இறங்கினால் உடலின் வெப்பம் தரையும் என்று மடுவில் இறங்கினான். மகா பிரகஞ்சரான விதுரர் என்ன நடக்கும் என்பதை முந்தையே கண்டு சொன்னார் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அதன் மடுவில் இறங்கினான். காலம் தவறிய பிறகு அறிவு தோன்றினால் ஒரு பயனுமில்லை. செய்த கர்மங்களின் விளைவை நாம் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். துரியோதனை துரத்தி கொண்டு அங்கு யுதிஷ்டனும் அவன் தம்பிகளும் சேர்ந்தார்கள். துரியோதனா, குலத்தையும் குடும்பத்தையும் நாசம் செய்துவிட்டு தண்ணீரில் மறைந்து ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப பார்க்கிறாயா? உன்னுடைய மானமும் நன்மதிப்பும் எங்கே போயிற்று? வெளியே யுத்தம் செய். சத்திரியனாக பிறந்தாய். யுத்தத்தை நின்று தப்பி பிழைக்க பார்க்காதே அப்படின்றான் யுதிஷ்டன். அப்போது துரியன் மிகவும் வருத்தப்பட்டு, என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இல்லை, நான் இவ்விடம் வந்தது பயத்தால். நான் இவ்விடம் வந்தேன் என்று எண்ணாதீர்கள். என் உடலில் சிரமத்தை தீர்த்து கொள்ளத்தான் இங்கு குளிர்ந்த நீரில் இறங்கி நிற்கேன். ஓ யுதிஷ்டனே, எனக்கு எந்த பயமும் இல்லை, உயிரை பற்றி ஆசையும் இல்லை. ஆயினும் இந்த யுத்தத்தில் மனம் செல்லவில்லை. என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் ஆண்டார்கள். ராஜ்ய பதவியில் எனக்கு இருந்த விருப்பம் தீர்ந்தது. இந்த உலகம் உனதே, கவலையின்றி நீயே அனுபவிப்பாக என்றான். ஊசி முனை நிலமும் இல்லை என்றால் ஒரு நாளில் நீ சொன்னாய் அல்லவா? சமாதானத்தை விரும்பி நாங்கள் கெஞ்சி கேட்ட காலத்தில் இல்லை என்று சொன்ன நீ எல்லாம் எடுத்துக்கொள் என்கிறாய். நீ செய்த பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நீ எங்களுக்கு இழத்த தீங்குகளுக்கு திரௌபதிக்கு இழைத்த அவமானமும் உன் உயிரை கொண்டுதான் தீரும் என்றான் தர்மபுத்திரன். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான். இந்த கொடிய வார்த்தை யுதிராஷ்டிரன் வாயில் கேட்டதும் உன் மகன் துரியோதனன் கதாயுதத்தை தூக்கி கொண்டு தண்ணீரிலிருந்து எழுந்து நின்ற துரியோதனன், வாருங்கள், ஒருவன் பின் ஒருவராக வாருங்கள், நான் தனியாக இருக்கிறேன். நீங்கள் ஐவரும் ஒன்று கூடி என்னை தாக்குவது நியாயமன்று. என் தேகத்துக்கு கவசமில்லை, ஓய்ந்து போயிருக்கிறேன். உடம்பில் பல இடங்களில் காயமடைந்திருக்கிறேன். இதற்கு யுதிஷ்டன், ஒருவனை பலம் சேர்ந்து எதிர்ப்பது தவறானால் அபிமன்யு எப்படி இறந்தான்? துரியோதனா, உன் சம்மதம் பெற்றல்லவா
அனைவரும் சேர்ந்து அவனை அநியாயமாக கொன்றார்கள். தங்களுக்கு கஷ்டம் நேரிடும் போது எல்லோரும் தர்மசாஸ்திரம் எடுத்து ஓதுவார்கள். மடுவை விட்டு வெளியே வந்து கவசம் தரித்துக்கொள், எங்களுக்குள் யாரேனும் ஒருவனை தேர்ந்து அவனோடு யுத்தம் செய், இறந்து சொர்க்கம் செய், அல்லது வென்று அரசனாயிருப்பாயினா. அதன் மேல் பீமனுக்கும் துரியோதனுக்கும் யுத்தம் நடந்தது. அவர்களுடைய இரு கதாயுதங்களும் ஒன்றையொன்று தாக்கிய போது நெருப்பு பொறிகள் பறந்தன. வெகுநேரம் யுத்தம் நடந்தது. பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த இருவரில் யார் வெல்வார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். துரியோதனுடைய தொடையை பிளந்த பீமன் தன் பிரஜஞ்சை பூர்த்தி செய்வான் என்று கண்ணன் கூறியது பீமனுக்கு கேட்டது. சிம்மம் பாய்வது போல பீமன் துரியோதன் மேல் பாய்ந்தான். பாய்ந்து கதையை ஓங்கி துரியோதனுடைய தொடை மேல் அடித்தான். துரியோதனன் வீழ்ந்தான். விழுந்து கிடந்த துரியோதனுடைய தலையை காலால் துவைத்து பீமன் கூத்தாடினான். அப்போது கண்ணன், பீமனே போதும், உன் கடமையை தீர்த்தாய். துரியோதனன் அரசனாக பிறந்தவன், நம்முடைய குலத்தவன். அவன் தலையை காலால் உதைக்கலாகாது. சீக்கிரத்தில் பாபீஷுன உயிர் உடலை விட்டு பிரியும். பாண்டுகுமாரர்களே, துரியோதனும் அவன் சகாக்களும் இறந்தார்கள். இனி தாமதை ஏன், தேரில் ஏறுங்கள். அச்சமயம் கீழே காலுடைந்து கிடந்த துரியோதனன் முகத்தில் கோபமும் வெறுப்பும் கலந்து நெருப்பு எறிந்தது. கிருஷ்ணனை பார்த்து, தர்ம முறையில் போர் புரிந்து அநேக வீரர்களை பல மோசங்கள் செய்து கொல்விட்டாய். உனக்கு வெக்கம் சிறிதும் இல்லையா? கர்ணனோடும் பீஷ்மரோடுமாவது துரோணரோடுமாவது நேர்மையாக முறையில் நீ போர் புரிந்தால் ஒரு நாளும் நீ வெற்றி பெற்றிருக்க மாட்டாய் என்றான். உயிர் உடலை விட்டு நீங்கும் சமயத்தில் இவ்வாறு சொன்ன துரியோதனை பார்த்து கிருஷ்ணன், துரியோதனா, வீண் பேச்சு பேசுகிறாய். ஆசையினால் ராஜ்ய பலம் பெற்ற கர்வத்தாலும் நீ செய்த பாவங்கள் கணக்கில்லை. அதன் பலனை நீ அனுபவிக்கிறாய் என்று சொன்னான். துரியோதனன் சத்திரியர்கள் எவ்வாறு இறக்க விரும்பினார்களோ அந்த மரணத்தை நான் அடைந்தேன். என்னை விட பாக்கியவான் யார்? என் நண்பர்களோடும் என்னை தொட்டவர்களோடும் நாம் சொர்க்கம் போகிறேன். இழக்கப்பட்டவனாக நீ உயிரோடு இரு. கீழே விழுந்து கிடக்கும் என் தலைமையில் பீமன் தன் காலை வைத்து உதைத்ததால் எனக்கு துயரமில்லை. காக்கைகளும் என் தலைமையிலும் தன் கால்களை இன்னும் சில நிமிஷங்களில் வைக்கப் போகிறவா அல்லவா? இவ்விதம் துரியோதன் வீரனுக்கு தகுந்த பேச்சு பேசுகையில் ஆகாயத்திலிருந்து புஷ்ப வருஷம் வர்ஷித்தது என்கிறார் முனிவர். லோபத்தினாலும் துரியோதனன் முதலில் அதர்மத்தில் இறங்கினான். அதன் பலனாக விளைந்த கோபத்தினால் இரு பக்கங்களிலும் பல அதர்மங்கள் தோன்றின.